யோவான் 3:14-15-16. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைம்படிக்கு நல்லா கவனிக்கணும். நீங்க வாழறது என்பது உங்களை இல்ல, அது இயேசுவை சார்ந்திருக்குது. ஆமே, நல்லா புரியுதுங்களா? நீங்க நல்லா வாழணுங்கிறது உங்களை சார்ந்தது இல்ல, அது இயேசுவை சார்ந்தது. ஆமேன், புரியுதா உங்களுக்கு? இதை புரிஞ்சுக்கணும் நீங்க. ஆமேன், நான் வாழணும், நான் கம்பெனியில உயரணும், கடன் இல்லாம வாழணும், வீடு கட்டி வாழணும், பிள்ளைங்க படிப்புல வாழணும், நல்லா வாழ்ந்து சுகமா இருக்கணுங்கிறது உங்களை சார்ந்தது கிடையாது. இயேசு சிலுவையில் அறைக்கப்பட்டாரே அதை சார்ந்தது. ஆமேன், எத்தனை பேர் புரியுதுன்னு தெரியல? நான் சுகமா இருக்கணும் என்பது தேவ சித்தம். ஆமே, நான் என்ன சொல்ல பாரு, கெட்டு போகாமல் செஞ்சாலும் கெட்டு போக மாட்டேன். என்ன செஞ்சாலும் கெட்டு, ஏன் சொல்லுங்க பார்க்கலாம், ஏன் கெட்டு போக மாட்டேன்? அவர் உயர்த்தப்பட்டது உண்மைன்னா நீ கெட்டு போக மாட்ட. ஆமேன், ஆமேன். பிசாசு சொல்லுவான், நீ கெட்டு போயிடுவ, நீ செஞ்சுட்டு எல்லாம் கெட்டு போயிடுவ, உனக்கு இந்த வியாதி வந்துச்சுல அவ்வளவுதான் செத்துட்ட, உனக்கு இவ்வளவு பிரச்சனை எல்லாம் செத்துட்ட பத்தியா, அதனாலதான் இவ்வளவு நடந்துச்சு. உன்னை பிசாசு உன்னை குழப்புவான், ஒன்ன பெருசா பண்ணுவான். நீ சொல்லணும், என்னால இல்லடா, இயேசு உயர்த்தப்பட்டதுனால நான் வாழணும்.